நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் தனுசு ராசி. சாந்த சுரபி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தும் சகலகலா வல்லவராக செயல்படும் தனுசு ராசி நண்பர்களே வணக்கம். நீங்கள் குன்று போல் உயர்ந்து நிற்பவர்கள், மாசில்லாத அன்பு கொண்டவர்கள், மாறாத மனம், கண்டிப்பான குணம், கரார் தன்மை உங்கள் கூட பிறந்தது. நம்பியவர்களுக்கு நல்லவர்களாகவே இருப்பீர்கள் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. இருக்கட்டும், விகாரி தமிழ் புத்தாண்டு வருகிறது. நீங்கள் எப்போதுமே பரபரப்பா இருக்கணும், பப்ளிசிட்டியா இருக்கணும் என நினைப்பவர்கள், பெயரையும் புகழையும் தேட நினைப்பவர்கள். அதற்கு விகாரி விடை தருமா என்பது கேள்வி. ஆண்டின் துவக்கத்தில் ராசியிலேயே குரு, சனி, கேது, 7ல் ராகு என்ற நிலையில் வருட கிரகங்கள் இருக்க புத்தாண்டு துவங்குகிறது. ராசியில் இருக்கும் குரு அதிகார பாய்ச்சலில் அதிசார பயிற்சியாக வந்தவர். மே மாதம் 18ஆம் தேதி மீண்டும் விருச்சிகத்துக்கே சென்று விடுவார். ஆக இந்த புத்தாண்டு வழக்கத்தை விட அதிக பரபரப்பு தெரிகிறது. சந்தோஷம் குறைந்து சங்கடங்கள் அதிகமாகி விடுமோ என்கிற ஐயம் உள்மனதில் வந்து உட்கார்ந்து விட்டது. எதையும் திட்டமிட்டு காய் நகர்த்தும் உங்கள் சாமர்த்தியம், பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை முடித்து வைக்கும் உங்கள் சாதுரியம் இப்போது தோல்வியில் முடிகிறதே என்கிற பயத்தின் காரணமாக இருக்கலாம். இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது, காரணிகள் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் என்றாலும் குருவின் டபுள் கே மாற்றத்தால் பதட்டம் அதிகமாகிவிட்டது. இது பிரமையா நிஜமா என்று அடிக்கடி யோசிக்கிறீங்க. நிஜம்தான். உங்கள் வீரியம் குறைந்ததற்கு குருவே காரணம். இதோ இந்த கணம் தண்ணீரில் விழுந்த மாதிரி தத்தளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது குருவா சனியா என நான் பட்டிமன்றம் நடத்துவது சரியல்ல, முறையல்ல. தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவது போல், கோடை வெயிலுக்கு குடை தருவது போல் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். மனசாந்திக்கு மருந்து தர வேண்டும். அதனால் பழைய சம்பவங்களை நினைவூட்டி உங்களை கலவரப்படுத்த விரும்பவில்லை. பட்டதெல்லாம் போதும் என பரிதவிக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை தருகிறேன். கவலை வேண்டாம். அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், அறுக்க அறுக்க வைரம் ஒளிவரும், அடிக்க அடிக்க வந்து உந்தும். அடக்குமுறையை கிரகங்கள் தர தர நீங்கள் தணலிடை தங்கம் போல் புது பொழிவை பெற முடியும். இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. எண்ணிக்கையின் துவக்கம் 0 தான் என்பதை நினைவில் வைத்தால் இதுவும் கடந்து போகும். செய்தொழிலிலும் வியாபார வர்த்தகத்திலும் நீங்கள் போடுகிற கணக்குகள் சில பிசகாகலாம், தப்பு கணக்காக இருக்கலாம். ஆனால் தப்பித்துக் கொள்வதற்கும் வழிகள் இருக்கும். அதனால் அடிகளை மட்டும் அளந்து போடுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களை கடற்றி விடவோ நீங்களாக விலகி கொள்ளவோ சூழல்கள் உருவாகும். இது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். வாசலில் வந்து ஐயாவை பார்க்க வந்தேன் என்றவர்கள் இப்போது எதிர் முகாமில் இருந்து கொண்டு புழுதி வாரி தூற்றலாம். அதிர்ச்சி வைத்தியம் இல்லாவிட்டாலும் முதிர்ச்சியான அணுகுமுறையால் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம், தப்பித்தும் கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் இன்னும் வீரியமாக இருப்பதால் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும். மாட்டிவிட நினைத்தவர்கள் சமயம் பார்த்து காத்திருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு கலைஞர்களுக்கும் கலைத்தொழிலில் இருப்பவர்களுக்கும் புது குழப்பம் என்பது கடிக்காத பாம்பை பார்த்து பயந்த கதைதான். மாணவர்கள் தயக்கத்தை விட வேண்டும். அடுத்து என்ன என்பதை ஆலோசிக்க வேண்டும். நமக்காக பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குடும்பத்தை பற்றி யோசிக்கும் உங்களுக்கு 7:30 ஆரம்பித்தது முதல் எல்லாமே தலைகீழ். அலைச்சல் திருச்சல் அதிகமானதால் குடும்பத்தோடு செலவிடும் உங்கள் நேரம் குறைந்து போய்விட்டது. வேண்டாத வழிகளும் ரணங்களும் இருந்தாலும் குடும்ப அக்கறை கூடும். செலவினம் என்பது குறையாமல் தான் இருக்கும். ஆனால் கடன் வாங்காமல் காலம் ஓடுகிறது என்பதால் சின்ன சந்தோஷப்படலாம். உடன் பிறந்தோரின் உதவி கிடைக்கும். அறிமுகம் இல்லாதோர் அதிகம் நம்புவார்கள். வருமானத்தை பெருக்க பல வகையிலும் யோசிப்பீங்க. சனி கேது ராசியில் இருப்பதால் வாகனங்களில் கவனமாக இருத்தல் நல்லது. உடல் நலத்தில் பிரத்யோக கவனம் செலுத்துங்கள். சுபகாரியங்கள், பொருள், சொத்துக்கள் சேர்க்கை என்பது அவரவர் ஜாதகம் சார்ந்த அம்சமாக இருக்கும்.
மொத்தத்தில் கவலைகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு கலகலப்பாகத்தான் இருப்பீங்க. கடவுள் நம்ம பக்கம் என்ற நம்பிக்கை மட்டும் வீண் போகாது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.